பாட்டி தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு பிறந்தது ஆம்பளை புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுனே தனம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது உள்ளே இருக்க அந்த சரவணன் தான் என்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அவன் தான் உனக்கு பிறந்தவன், அவன் தான் உன் பையன், நீ பார்த்துக்கோ சரியா. ஆனால் உன் வீட்டுக்காரன் சேகர்கிட்ட மட்டும் எதையுமே என்னை பற்றி சொல்லிடாத. ஏதோ நீ கூப்பிட்ட நான் வந்து உண்மையை சொன்னேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி போகிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க தனம், என்ன பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம குழந்தை இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைய நம்ம தூக்கிட்டு போயிடலாம், இங்கே விட்டால் சரியாக இருக்காது, குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அவங்க தூங்கட்டும், நைட்டு தூங்கும் போது குழந்தைய தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக முத்தழகு பூமி 2 பேருமே ரூமில் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தானே யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், போயிட்டு எப்படியாவது சரவணனை தூக்கிட்டு வந்துடணும், யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வராங்க, வந்துட்டு குழந்தைய அப்படியே தொட்டிலேருந்து தூக்குறாங்க தனம். அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. 2 பேருமே பேசிட்டோன்னே எழுந்து பார்க்குறாங்க, எங்கே குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட சொல்கிறாங்க முத்தழகு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. எங்கே போனால் சரவணன், எங்கே குழந்தை இங்கே தானே இருந்துச்சு, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக கீழே போகிறாங்க. என்னாச்சு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை சரவணன் மேலே தூங்கிட்டு இருந்தான், காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே எல்லா இடத்துலையும் எல்லாருமே போய் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை, குழந்தை இல்லையே, எங்கே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் குழந்தைய காணோம், என் குழந்தை சரவணன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. கத்துன்னு கத்துறாங்க முத்தழகு. சுற்றி சுற்றி போயிட்டு பூமியும் தேடுறாரு, எல்லாருமே தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே குழந்தை இல்லை. அப்போ தொட்டியில் படுத்திருந்த குழந்தை எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என் குழந்தைய காணுமா, என் குழந்தை எங்கே போனான், யார் தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு தேம்பி தேம்பி பயங்கரமாக அழறாங்க. அழாத முத்தழகு, இரு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் தேடிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை கிடைக்கவே இல்லை. முத்தழகு பயங்கரமாக கத்துறாங்க, என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.